இந்த செட்டை எதனால நான் ஆல்ரவுண்டர்னு சொல்கிறேன்னா, இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த செட் எதுக்காக நான் மேட் பண்ணேன்னா, பிகினர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு ரிசல்ட் தர செட்டாக தான் இது இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோகோ மாட்டும் கட்லாவும் மாட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏரிக்கும் செட் ஆகும், ஆற்றுக்கும் செட் ஆகும், குளத்துக்கும் செட் ஆகும். ஸோ இந்த மாதிரி செட்டில் நம்ம நண்பர்கள் மீன் பிடிச்சிருக்காங்க. நம்ம கிட்டேருந்து வாங்கின நண்பர் வந்து நல்ல மீன் ஸ்ட்ரைக் நல்லாவே பிடிச்சிருக்காரு. இதில் கிட்டத்தட்ட நிறைய மீனை பிடிச்சி நம்மளுக்கு ஃபோட்டோ அமைச்சிருக்காரு. ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சைஸான ஒரு கட்லா ஏற்றுறாரு. ஏற்றுறத கொஞ்சம் சேஃப்டியாக ஏற்றணும். அது எல்லாருக்கும் சொல்கிறது தான். இப்போ எவ்வளோ பெரிய மீனை ஏற்ற போகிறான்றதை பாருங்கள். இது குவாரியில் பிடிச்சிருக்காரு. இந்த மாதிரி குவாரியில் எப்படி மீன் பிடிக்கணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் கமெண்டில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். அதே மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் ஃபிஷ்ஷிங் பண்ணணும். ஏன்னா எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி மீன் மாட்டோம்னா மாட்டாது. நம்ம அதை பழக்கப்படுத்தணும், அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. வெறும் நம்ம பால் செட்டை போட்டால் மட்டும் மீன் மாட்டணும்னு இல்லை. நம்ம நிறைய விஷயங்களில் அதை லேர்ன் பண்ணால் மட்டும்தான் கட்லா ரோகை நம்ம வந்து பிடிக்க முடியும். நிறைய மீன் இருக்க இடத்துல டக்குன்னு மாட்டோம். மீனே இல்லாத இடத்துல பிடிக்கிறது தான் திறமையே. ஸோ நீங்கள் அதை கற்றுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணுறேன், நிறைய டெக்னிக்ஸும் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக்கும் நம்மளுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் யூஸ் ஆகும், எனக்கும் யூஸ் ஆகும். ஏன்னா எல்லாருக்குமே எல்லாம் தெரிஞ்சிடணும்ல. நீங்கள் சொல்கிறது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அது நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களோட சஜஷனை நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களில் சில பேருக்கு சில ஐடியாஸ் இருக்கும். பால் செட் எப்படி மேக் பண்ணலாம், அப்படி மேக் பண்ணலாம். அப்படி ஐடியா இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கொடுங்க. அது உங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம சப்ஸ்கிரைபர் எனக்கும் நிறைய யூஸ் ஆகும். நீங்கள் கொடுக்குற ஐடியா நல்ல எஃபெக்டிவாக இருந்தால் எல்லாருக்குமே நல்லது நடக்கும். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எவ்வளோ பெரிய மீன் ஏற்றிருக்கான்றதை பாருங்கள். இவர் எத்தனை மீன் அடிச்சிருக்கான்றதை ஒரு லாஸ்ட்டாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.